ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்ய தேவையான பொருட்கள் 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கினதும் அந்த எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தில் அதை போட்டுக்கலாம். வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. திரும்ப அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பை சட்னியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம சட்னி செஞ்சாச்சு. எப்படி இருக்குது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.